பக்தி இலக்கியமும் பக்தி மார்க்கமும் ஆன்மீகமும் செழித்தோங்கிய இந்தியாவில் கோவில்களில், திருக்கோவில்களில் கடவுள்களுக்கு மட்டும்தான் சிலை உண்டு, கடவுள்களுக்கு மட்டும்தான் சந்நிதி உண்டு. பிற்காலத்தில் சைவ மரபில் நாயன்மார்களுக்கு சைவ கோவிலிலே சிலை வைத்தார்கள், வைணவ கோவில்களில் ஆழ்வார்களுக்கு சிலை வைத்தார்கள். அவர்கள் எல்லாம் கவிஞர்கள், திருப்பணி ஆற்றியவர்கள், திருத்தொண்டர்கள். ஆனால் ஆச்சரியம், 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதிய எழுத்தாளனுக்கு கோவில்களில் சிலைகள் உண்டா? இந்த கேள்விக்கு நானும் பல இடங்களில் பலரிடம் கேட்டு பார்த்துட்டேன். பலரிடம், நான் சொல்வது தொல்லியல் அறிஞர்களிடம், வரலாற்று அறிஞர்களிடம். கோவில்களில் 2000 ஆண்டுக்கு முன்பு எழுதிய எழுத்தாளர்களுக்கு சிலை உண்டா என்றால் உண்டு. எங்கே? உத்தரப்பிரதேசத்திலேயோ, ராஜஸ்தானத்திலேயோ, குஜராத்திலேயோ, ஆந்திராவிலோ அல்ல. கோவில்களில் எழுத்தாளனுக்கு, புலவனுக்கு சிலை இருக்கிற இந்தியாவின் ஒரே நகரம் மதுரை, மதுரை, மதுரை. மீனாட்சி அம்மன், அன்னை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ள போனீங்கன்னா ஒரு சந்நிதி இருக்கு, சங்கப்புலவர் சந்நிதி. 43 சங்கப்புலவர்களுக்கு சிலை இருக்கு. மதுக்கூர் ராமலிங்க சொன்னார்ல, திருவள்ளுவருக்கு சிலை இருக்கு மீனாட்சி அம்மன் கோவில். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்று பாடிய வள்ளுவன். நீ கடவுளை கும்பிடு, தினசரி 3 வேளை கடவுளை கும்பிடு, 6 வேளை கும்பிடு. ஒருவேளை தெய்வத்தால் ஆகாதெனினும், கடவுளால கூட முடியாட்டினா கூட உன்னுடைய முயற்சி உன்னை கைவிடாது என்று சொன்ன வள்ளுவனுக்கு கோவிலில் சிலை உண்டு. வெள்ளி வீதியாருக்கு சிலை உண்டு. எந்த பாலினத்தை, பெண்ணை படிக்க கூடாது, ஆணை விட கீழிலே இருந்த ஒருவர் ஆணை விட சக்தியும் அதிகாரமும் அறிவும் குறைந்த 2வது பிறவி என்று பல மதங்கள் சொன்ன பொழுது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே எந்த வேறுபாடும் அறிவு ரீதியாக கிடையாது என்று தோழமையை, சமத்துவத்தை பேசிய, உணர்வின் பொதுமையை பேசிய வெள்ளி வீதியாருக்கு மீனாட்சி அம்மன் கோவிலிலே சிலை உண்டு.